அற்பமான என்னையும் வேதத்தை அறிய பயன்படுத்தி ஏசப்பாக்கே மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் அதிகாரம் 19. கேள்வி 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட எந்த நாளில் சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள்? விடை 3ஆம் மாதம் 1ஆம் நாள். யாத்திராகமம் 19:1. கேள்வி 2. இஸ்ரவேலர் எங்கிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள்? விடை ரெவிதீம். யாத்திராகமம் 19:2. கேள்வி 3. கர்த்தர் இஸ்ரவேலரை எவற்றின் மேல் சுமந்து தம் மண்டையிலே சேர்த்து கொண்டார்? விடை கழுகுகளுடைய செட்டைகள். யாத்திராகமம் 19:4. கேள்வி 4. எவைகளை செய்தால் சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள்? விடை கர்த்தரின் வாக்கை உள்ளபடி கேட்டு அவரின் உடன்படிக்கையை கைக்கொள்வார்கள். ஆனால் யாத்திராகமம் 19:5. கேள்வி 5. பூமி எல்லாம் யாருடையது? விடை கர்த்தருடையது. யாத்திராகமம் 19:5. கேள்வி 6. கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பவர்கள் யார்? விடை இஸ்ரவேல் புத்திரர். யாத்திராகமம் 19:6. கேள்வி 7. தான் எதில் மோசேயினிடத்திற்கு வருவேன் என்று கர்த்தர் கூறினார்? விடை கார்மேகத்தில். யாத்திராகமம் 19:9. கேள்வி 8. எதற்காக தான் கார்மேகத்தில் மோசேயினிடத்திற்கு வருவேன் என்று கர்த்தர் கூறினார்? கர்த்தர் மோசேயோட பேசுவதை ஜனங்கள் கேட்டு மோசேயை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி. யாத்திராகமம் 19:9. கேள்வி 9. எந்த நாட்களில் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கூறினார்? விடை முதல் நாள் 2ஆம் நாள், இன்றைக்கும் நாளைக்கும். யாத்திராகமம் 9:10. கேள்வி 10. ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து எந்த நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும்? விடை 3ஆம் நாள். யாத்திராகமம் 19:11. கேள்வி 11. 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக எங்கே இறங்குவார்? விடை சீனாய் மலையின் மேல். யாத்திராகமம் 19:11. கேள்வி 12. ஜனங்களுக்கு சுற்றிலும் எதை குறிக்கும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை ஒரு எல்லை. யாத்திராகமம் 19:12. கேள்வி 13. ஜனங்கள் எவைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படி கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும். யாத்திராகமம் 19:12. கேள்வி 14. மலையை தொடுகிறவன் எவனும் என்ன செய்யப்படுவான்? விடை நிச்சயமாகவே கொல்லப்படுவான். யாத்திராகமம் 19:12. கேள்வி 15. மலையை தொடுகிறவன் எப்படி சாக வேண்டும்? விடை நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு. யாத்திராகமம் 19:13. கேள்வி 16.
மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி மலையை தொடுகிறவன் என்ன செய்யப்படலாகாது. விடை உயிரோடு வைக்கப்படலாகாது. யாத்ராகமம் 19:13. கேள்வி 17. ஜனங்கள் எப்பொழுது மலையின் அடிவாரத்தில் வர வேண்டும்? விடை எக்காலம் நெடுந்தொணியாய் தொனிக்கையில். யாத்ராகமம் 19:13. கேள்வி 18. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் எவைகள் உண்டானதால் பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள்? விடை இடி முழக்கங்கள், மின்னல்கள், மலையின் மேல் கார்மேகம், மகா பலத்த எக்கால சத்தம். யாத்ராகமம் 19:16. கேள்வி 19. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் எப்படி இருந்தது? விடை புகை காடாய். யாத்ராகமம் 19:18. கேள்வி 20. புகை எதை போல எழும்பிற்று? விடை சூளையின் புகை. யாத்ராகமம் 19:18. கேள்வி 21. கர்த்தர் இறங்கின போது மலை முழுவதும் என்ன ஆனது? விடை மிகவும் அதிர்ந்தது. யாத்ராகமம் 19:18. கேள்வி 22. எது வர வர மிகவும் பலமாய் தொனித்தது? விடை எக்கால சத்தம். யாத்ராகமம் 19:19. கேள்வி 23. மோசே பேசின போது தேவன் என்ன செய்தார்? விடை மோசேக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். யாத்ராகமம் 19:19. கேள்வி 24. கர்த்தர் மோசேயை எங்கே வரவழைத்தார்? விடை சீனாய் மலையின் கொடுமுடியிலே. யாத்ராகமம் 19:20. கேள்வி 25. கர்த்தர் ஏன் மோசேயை இறங்கி போய் ஜனங்களை உறுதியாக எச்சரிக்கும்படி கூறினார்? விடை ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும். யாத்ராகமம் 19:21. கேள்வி 26. எவர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். விடை கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும். யாத்ராகமம் 19:22. கேள்வி 27. கர்த்தர் யார் யாரை மலையில் ஏறி வரும்படி கூறினார்? விடை மோசே, ஆரோன். யாத்ராகமம் 19:24. கேள்வி 28. ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு என்ன செய்யாதிருக்க கடவர்கள் என்று கர்த்தர் கூறினார்? விடை எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள். யாத்ராகமம் 19:24. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.